காலநிலை மாற்றம், உலக போர் இது எல்லாத்துனாலையும் உலகம் வாழ முடியாத மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பூமிக்கு பக்கத்திலேயே கெப்லர் 209 அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட்டுக்கு தப்பிச்சு போய் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. 2 தலைமுறைகளுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னா, திரும்ப பூமிக்கு போயிட்டு பூமியில நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு வரணும். அந்த மிஷினுக்கு சில ஆஸ்ட்ரோனட்ஸை செலக்ட் பண்ணி பூமிக்கு அனுப்புறாங்க. ஆனா அவங்க பூமிக்கு போய் லேண்ட் ஆனது என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப 2வது வாட்டி ஒரு டீமா செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அந்த டீம் போயிட்டு இருக்க பாட தான் காமிக்கிறாங்க. இவங்களோட பாடும் பூமிக்குள்ள என்டர் ஆனதும் ஃபுல் கண்ட்ரோலும் போயிடுது. இவங்களால எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியல. அந்த பாடு பயங்கரமா ஆடுது. செம்ம ஃபாஸ்டா வந்து பூமியில லேண்ட் ஆகுறாங்க. இவங்க லேண்ட் ஆனது என்னமோ தண்ணீர தான். ஆனா அதனால ஒன்னும் ஆகலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லேண்ட் ஆன ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, பயங்கரமான வேகத்துல வந்து லேண்ட் ஆனதுனால உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செமையா அடிபட்டுருது. ஒரு பொண்ணு மயங்கியே போயிடுறா. நம்ம படத்தோடைய ஹீரோயின், அவங்களோட பேரு பிளேக். அவங்க தான் மயங்கி இருக்க பொண்ணை அப்படியே இழுத்துட்டு வந்து வெளியே போடுறாங்க. அப்பயுமே அந்த பொண்ணு எந்திரிக்கல, மயக்கத்துல தான் இருக்கா. இவங்க கூட இன்னொருத்தர் வந்தாரு, அவரோட பேரு டக்கர். அவருமே வெளியே வரலையா. சோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு உள்ள போய் பார்த்தா அவரோட சீட்டு நல்லா ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அவரை காப்பாற்றவே முடியல. சோ அதனால வேற வழி இல்லாம அங்க இருக்க மாஸ்க போட்டு விட்டுட்டு ஹீரோயின் மேல வந்துடுறாங்க. வந்து பார்த்தா சுத்தி கடல், பத்தாவதுக்கு மழை வேற பெய்யுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் கரையில கண்முழிக்கிறாங்க. நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. பயங்கரமா இரும்புறாங்க. அப்படியே பக்கத்துல பார்த்தா இவங்க ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்துறாங்கல்ல, அந்த பொண்ணு பக்கத்துல விழுந்திருக்கா. அப்படியே இரும்பிக்கிட்டே பொறுமையா கிட்ட போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு மயக்கமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்துட்டா போல இருக்கு. சரி பாடுக்குள்ள டக்கர் இருந்தாரே, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவருமே மயங்கின நிலைமையில தான் இருக்காரு. என்னாச்சு இவரு இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உழுக்குறாங்க. நல்ல வேலை அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஒண்ணும் இல்ல மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டுறதுக்காக கைய வைக்கிறாங்களே, அவரு பதறாரு. ஏன்னா அந்த பூமியில ஆக்சிஜன் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பதறாரு. ஒண்ணும் இல்ல காத்தெல்லாம் நல்லா தான் இருக்கு, எந்த ரேடியேஷனும் இல்ல அப்படின்னு சொன்னக்கு அப்புறமேட்டு தான் அப்பாடா அப்படின்னு நிம்மதி ஆவறாரு. பாடி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. வெளியே ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அவங்க தான் இந்த டீமுடைய ஹெட் போல இருக்கு. சோ அவங்க இறந்துட்டதுனால இப்ப இந்த டீமுடைய ஹெட் யாருன்னா இந்த டக்கர் தான். அண்ட் இவங்க கரையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஆக்சுவலா இவங்க கரையில இல்ல, இன்னுமே நடுக்கடல்ல தான் இருக்காங்க. இந்த சுனாமி எல்லாம் வரதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும் தெரியுமா, அந்த மாதிரி இங்க இருக்க தண்ணி எல்லாமே உள்வாங்கி இருக்கு. இன்னும் 6 மணி நேரம் 45 நிமிஷத்துல தண்ணி எல்லாமே திரும்ப வந்துடும். அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போகலாம்னு சொல்லிட்டு அந்த டக்கர் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு எந்திரிக்கிறாரு. சுத்தமா நவர முடியல, கால்ல செமையா அடிபட்டிருக்கும் புள்ள இருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, சரி ஓகே நானே தனியா போய் டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்கர் என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு பொறுமையா எந்திரிச்சு அந்த பாடோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பாக்குறாங்களோ அதை இவருமே பாக்குறாரு. அண்ட் இது மூலியமா அவரால் ஹீரோயின் கிட்ட பேச முடியுது. ஹீரோயின் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. சுத்தி எல்லா இடமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒரே மாதிரினா ஒண்ணுமே இல்ல, பின்ன நடுக்கடல்ல என்ன இருக்கும், தண்ணி இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல தண்ணி கொப்பளிக்குது. அது ஏதோ கெமிக்கல் போல இருக்கு. அதோடைய சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க. திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரியேச்சரை பாக்குறாங்க. பெரிய சைஸ் வண்டு மாதிரி இருக்கு. அதோடைய உடம்புக்குள்ள ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் இந்த பக்கம் டக்கர் என்ன சொல்றாரு, நீ பேசாம டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்றாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, இது ரொம்பவே ஃபாஸ்ட் ஆச்சு, இப்பதானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னன்னா இவங்க எல்லாருமே கெப்லர் பிளானட்ல இருந்து தானே வந்திருக்காங்க. அந்த பிளானட்டோட ரேடியேஷனால அங்க இருக்க எல்லாருக்குமே குழந்தை பெத்துக்கிற தன்மை போயிடுச்சு. அந்த குழந்தை பெத்துக்கிற தன்மை திரும்ப வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டெக்கர் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. நம்ம மிஷினுக்காக கெப்லர்ல இருந்து வந்து 500 நாள் ஆயிடுச்சு. சோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, இது என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை மீறி ஹீரோயினால என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க பயோமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்பயும் நெகட்டிவ் தான் வருது. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில சில ஜெல்லி ஃபிஷ் இருக்கு, அதுல இருந்தும் சாம்பிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்களா, ஆனா அது ஹீரோயினோட கையை கொட்டிடுது. அதுக்குமே மருந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த மருந்தை போட்டுட்டு இவங்களுக்கு தேவையான சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அப்போ சுத்தி இருக்க வெதர்லாம் கொஞ்சம் மாறுது. ஏதோ புயல் வரப்போகுது போல இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே சுத்தி புகையாயிடுச்சு, ஒண்ணுமே தெரியல. சரி இதுக்கு மேல நீ அங்க தனியா இருக்க வேணாம், திரும்ப பாடுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியே வந்து அவர்கிட்ட இருக்க பிளார் அடிக்கிறாரு. ஓகே நான் பாத்துட்டேன், பாடுக்கு வந்துடுறேன், நீங்க சேஃபா உள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டக்கர் என்ன பண்றாரு, டோரை லைட்டா திறந்து வச்ச மாதிரி மூடிட்டு உள்ள வராரு. வந்துட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாரு. யாரோ கிட்ட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்னது இவ்வளவு வேகமா வந்துட்ட, அதுக்குள்ள எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னது கிட்ட வந்துட்டனா, யோ நான் இருந்த இடத்துல இருந்து 10 அடி தாயா தள்ளி வந்திருக்கேன், அதுக்குள்ள எப்படி பாடு கிட்ட வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த பக்கம் டக்கருக்கு பயமாகுது. ஏன்னா அவரு கண்டிப்பா யாரையோ பார்த்தாரு. பத்தாவதுக்கு சுத்தி வேற சவுண்டு கேக்குது, யாரு இருக்காங்க என்னன்னே தெரியல. அப்போ டக்குன்னு யாரா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. இவர்கிட்ட பிளார் மட்டும்தான் இருக்கு. அதை லோட் பண்ணி அடிக்க
அடிக்கிறாரா, அப்ப இன்னொருத்தவன் உள்ள ஓடி வந்து ஈட்டியை வச்சு டக்கரை குத்திடுறான். இவரு கத்துற சவுண்டை கேட்டுட்டு ஹீரோயின் வேகமா ஓடி வராங்க. வந்து பார்த்தா அங்க பாட காணோம். இழுத்துட்டு போன தடம் மட்டும் இருக்கு. கொஞ்ச தூரம் நடந்து போனா லைட்டா மேடு மாதிரி இருக்கா. அந்த மேட்ல படுத்துக்கிட்டு கையில இருக்க கன்ல இருக்க ஸ்கோப் வழியா பாக்குறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி சில பேர் அந்த பாடம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோயினுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் திபு திபுன்னு ஓடி வந்து ஒரே அடி அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. உள்ளதான் டக்கர் இருக்காரு. அவருக்கு வேற பயங்கரமா அடிபட்டிருக்கு, நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. சோ சீக்கிரமா அவருக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பொறுமையா மேல ஏறி ஒரு சின்ன கேப் வழியா பாக்குறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு கூப்பிடுறாங்க. ஆனா கை தவறி கீழே விழுந்துடுறாங்க. டக்கருக்கு வேற அதிகமா ரத்தம் போயிட்டு இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க சட்டையை கிழிச்சு அந்த காயத்துல பிரஷர் கொடுக்குறாங்க. அப்ப டக்கர் கிட்ட சொல்றாங்க, நான் இங்க சின்ன பசங்களை பார்த்தேன், நிறைய சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஏன்னா இவங்க எதுக்காக இங்க வந்திருப்பாங்க, பூமியில குழந்தை பெத்துக்க முடியுமா, அந்த தகுதி இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்னுமே இந்த இடத்துல சர்வைவர்ஸ் உயிரோட இருக்கிறதே ஆச்சரியம். அதுக்கு மேல அவங்களால குழந்தை பெத்துக்க முடியுது. அதை நினைச்சுதான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்களா. அப்ப மேல இருந்து ஒரு கயிறு கீழே போடப்படுது. ஹீரோயின் பொறுமையா மேல ஏறி போறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட சர்வைவர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் பூமியில வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கெப்லருக்கு போயிருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா இத்தனை பேர் இன்னும் உயிரோட இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக ஹீரோயினை வெளியே கூட்டு வந்தாங்கன்னா, டக்கர் பிளேர் கன்னை வச்சு ஒருத்தவனை அடிச்சிருப்பார்ல, அந்த பயலுக்கு மூஞ்சில சமயம் அடிபட்டு இருக்கும். அதை சரி பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வேணும், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேணும் அப்படின்றாங்களா. இவங்க பேசுறது சுத்தி இருக்க யாருக்குமே புரியல. சர்வைவர்ஸ் எல்லாரும் வேற ஒரு மொழியில பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஹீரோயின் பேசுறது புரியுது. அந்த பொண்ணோட பேரு நார்விக். என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேணுமா, அது எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறா. மேபி என்னோட பாட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி வா போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போறா. ஹீரோயினும் அந்த பாடுக்குள்ள பாக்குறாங்க. அந்த பாடை ஃபுல்லா அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பாடை யூஸே பண்ண முடியாது. அப்புறம் அங்க இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்து அடிப்பட்ட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பயலுக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. ஆடிக்கினே இருக்கான். இப்படியே ஆடிட்டு இருந்தா என்னால சரி பண்ண முடியாது, முதல்ல அவனை ஆடாம இருக்க சொல்லு அப்படின்னு நார்விக் கிட்ட சொல்றாங்களா. நார்விக்கும் பொறுமையா சொல்லி பாக்குறா. ஆனா அந்த பையன் கேட்க மாட்டான். ஐயோ ஐயோன்னு ஆடிக்கினே இருக்கான். சொல்லிக்கினே இருக்கேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிதி. அவ்வளவுதான், அந்த பையன் மயக்கமாயிடுறான். இப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த பயலுக்கு ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணோட பேரு நைலா. அவ ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறா. அவளுக்கு லைட்டா ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்ப யாருக்கும் தெரியாம அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து 2-3 ஊசியை மட்டும் எடுத்துக்கிறாங்க டக்கருக்காக. அந்த பயலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சதும் திரும்ப அவங்கள கிணத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுறாங்க. உள்ள இறங்குனதும் தண்ணி ஃபுல்லா அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு. டக்கர் உடம்புல இருந்து அவ்வளோ ரத்தம் வெளியே வந்திருக்கு போல. கொஞ்சம் கொஞ்சமா டக்கர் இறந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, வெளியே ஒரு முழு கம்யூனிட்டியே இருக்கு, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. டக்கருக்கு செம சந்தோஷம். பட் இந்த விஷயத்த கெப்லர்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா பாட ஃபுல்லா அடிச்சு உடைச்சிட்டாங்க. கம்யூனிகேஷனுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. அப்பதான் டக்கர் சொல்றாரு, இங்க இத்தனை சர்வைவர்ஸ் உயிரோட இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மிஷன்ல சில ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்தாங்கல்ல, அவங்களும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் பாட கண்டுபிடிச்சா அந்த பாடு மூலியமா கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படியே கம்யூனிகேட் பண்ணாலும் கெப்லர்ல இருக்கவங்களுக்கு எவிடன்ஸ் வேணும், பூமியில குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் காட்டினா மட்டும்தான் அதை நம்பி கெப்லர்ல இருக்கவங்க எல்லாம் கிளம்பி பூமிக்கு வருவாங்க. அந்த எவிடன்ஸுக்கு ஹீரோயினுக்கு அந்த பயோமீட்டர் வேணும். சோ நம்ம ஹீரோயினுக்கு இத்தனை வேலை இருக்கா. அதுக்காக டக்கர் என்ன பண்றாரு, நான் உன் கூட இருந்தேனா கண்டிப்பா உனக்கு தொல்லையா இருக்கும் அண்ட் உன்னோட வேலையும் ஸ்லோ ஆகும். சோ நான் உனக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேக்ல ஒரு பாய்சன் டேப்லெட் வச்சிருக்காரு. அதை போட்டுக்க போறாரு. ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க. இல்ல வேண்டாம், நான் குழந்தை பெத்துக்கிறதுக்கு மேட்ச் ஆன ஆள் நீங்க தான், 87% மேட்ச் ஆயிருக்கு. சோ நீங்க உயிரோட இருந்தாகணும்ன்ற மாதிரி ஹீரோயின் தடுத்து பாக்குறாங்க. அவரு கேட்கவே இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பயோமீட்டரை கண்டுபிடி, மேபி அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் டேப்லெட்டை வாயில போட்டு அவர் அங்கேயே இறந்துடுறாரு. யாரு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாருன்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. வேற யார பத்தியும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பாவை பத்தி தான். அவர் ஹீரோயின் கிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறாரு. அவர்கிட்ட இன்னொரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு. அதை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, எப்பெல்லாம் லூனார் எக்லிப்ஸ் ஏற்படுதோ அப்பெல்லாம் இதுல இருக்க ஒரு தீக்குச்சிய பத்தவை, நானும் அதே மாதிரி எங்க இருந்தாலும் சரி, எந்த பிளானட்ல இருந்தாலும் எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் என் கிட்ட இருக்கிற மேட்ச் பாக்ஸ்ல இருந்து ஒரு தீக்குச்சியை கொளுத்துவேன். இப்படியே கொளுத்தி கொளுத்தி கடைசியா ஒரே ஒரு தீக்குச்சி இருக்கும்ல, அந்த தீக்குச்சியை கொளுத்துறதுக்குள்ள நம்ம 2 பேரும் மீட் பண்ணிப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் பாக்ஸை கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அப்பா போறதுல விருப்பமே இல்ல. இல்லப்பா போகாதீங்கப்பா, என் கூடவே இருங்களேன் அப்படின்னு சொல்றாங்களா. இது ஹீரோயினோட அப்பாக்கு பிடிக்கல. கெப்லர்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், நம்மளை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது, நம்மளோட எமோஷன் நம்மள கட்டுப்படுத்த கூடாது, இதை நம்மளுக்காக பண்ணல, நம்ம எல்லாருக்காகவும் பண்றோம், எங்க திரும்ப சொல்லு பாப்போம், நம்ம எல்லாருக்காகவும் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினோட அப்பா சொல்லி கொடுக்குறாரா. அதே இப்ப பிரசன்ட்லயும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்காகவும் பண்றோம் எல்லாருக்காகவும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அந்த மேட்ச் பாக்ஸை கையில எடுத்து வச்சுட்டு அப்பாவை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மேல இருந்து பயங்கரமா உள்ள தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. இவங்க மேல ஏறி போயிட்டு ஹே ஹெல்ப் பண்ணுங்க, என்னாச்சு, ஏன் தண்ணி வருது அப்படின்னு கத்துறாங்க. உடனே அந்த கிணத்தை ஓபன் பண்ணி ஹீரோயினை இழுத்துட்டு போய் ஒரு போட்ல கட்டி போடுறாங்க. என்னன்னு பார்த்தா கடல் தண்ணி எல்லாமே உள்வாங்குச்சுல, அது எல்லாமே திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சோ எல்லாருமே ஒரு போட்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோயினையும் ஒரு போட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சுத்தி பார்த்தா சின்ன சின்ன கை குழந்தைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது திரும்ப ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயினோட அப்பா பூமியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூரியன் கிட்ட தான் நம்மளோட பிளானட் இருந்துச்சு, அதோடைய பேரு எர்த். அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான காத்து தண்ணி எல்லாமே இருக்கும். ஆனா மனுஷங்க தான் பூமிக்கே மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செடியை காமிக்கிறாரு. இந்த செடியை இங்க வளர்க்க முடியாது, ஏன்னா மண் இருந்தா தானே வளர்க்க முடியும். ஹீரோயினோட அப்பா கிட்ட மண் இல்ல, ஆனா செடி மட்டும் இருக்கு. சோ அந்த செடி சாகாம இருக்க அப்பப்ப கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊத்துறாரு. இந்த மாதிரி செடிகள் பூமியில நிறைய இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பூமியில இப்பயுமே நிறைய வெதர் ஸ்டேஷன்ஸ் இருக்கான். அதுல ஒரே ஒரு வெதர் ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் வந்திருக்கு. ஹியூமன் சிவிலைசேஷனை விட தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து தான் சிக்னல் வந்திருக்கு. ஆனா அதுவும் நல்லதுக்கு தான், ஏன்னா மனுஷங்க தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை அந்த ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் சேஃபா இருந்துச்சுன்னா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா உன்னை அங்க கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட்ல அங்கிருந்து கிளம்பி போறாரு. சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் மிஷன் ஆரம்பிச்சிச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, சில ஆஸ்ட்ரோனட்ஸை சூஸ் பண்ணி பூமிக்கு அனுப்புனாங்க. ஆனா அவங்க பூமிக்கு போனக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலன்னு சொல்லியிருப்பேனே. அந்த பாடுல போன டீம் மெம்பர்ஸ்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒருத்தவர். அடுத்து இந்த பக்கம் பிரசன்ட்ல தண்ணி எல்லாமே திரும்ப போயிடுச்சு. சோ நம்ம ஹீரோயினை திரும்ப அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஹீரோயின் மேல தண்ணி ஊத்தி கலாச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த பயோமீட்டர் வேணும். அந்த பயோமீட்டர் இருக்கிற ரெட் கலர் பேக அந்த பசங்க தான் வச்சிருக்காங்க. அதை ஹீரோயின் கிட்ட காட்டி வெறுப்பேத்துறாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கும்ல, அந்த பொண்ணோட பேரு கூட மயிலா, முன்னாடியே பார்த்திருப்போம். அந்த பொண்ணு மட்டும் நிக்கிறா. அவகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ரெட் கலர் பேக் எப்படியாச்சும் பசங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் பேசுறது ஒண்ணுமே புரியல. வேற ஏதோ டியூப் மாதிரி ஒன்னு தூக்கி போடுறா. இல்ல இது கிடையாது, எனக்கு அந்த ரெட் கலர் பேக் வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் அந்த பொண்ணுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்க டியூபை வச்சு அந்த கல்லுல வரைஞ்சு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்றத வரையறாங்க. பூமிக்காக ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அது பக்கத்துல ஒரு சின்ன வட்டத்தை போடுறாங்க. இதுதான் கெப்லர், இங்க இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்றாங்க. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணு அவளோட பேரை சொல்றா, மயிலான்னு. ஆக்சுவலா இவங்க பேசிக்கிற மொழி ரெண்டு பேருக்குமே புரியல, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ரெட் கலர் பேகை வரைஞ்சு காமிக்கிறாங்க. இந்த பேக் தான் எனக்கு வேணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு வந்து குடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மயிலா பொண்ணுக்கு என்ன புரிஞ்சோ தெரியல, ஏதோ புரிஞ்ச மாதிரி அங்கிருந்து ஓடிடுறா. அப்படி அவ போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கயிறை போட்டு நிறைய சின்ன பசங்களை உள்ள இறக்குறாங்க. 3-4 பசங்களை உள்ள இறக்குனக்கு அப்புறமேட்டு கடைசியா ஒரு கை குழந்தைய தூக்கி போடுறாங்க. பிறந்து என்ன ஒரு 3-4 மாசம் தான் இருக்கும். அந்த குழந்தைய உள்ள தூக்கி போட்டு கிணற மூடி விட்டுறாங்க. வெளியே பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் பொறுமையா மேல ஏறி போய் பாக்குறாங்க. பார்த்தா வெளியே பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. வேற ஒரு குரூப் வந்திருக்கும் போல இருக்கு. அவங்க கிட்ட கன் எல்லாம் இருக்கு. கண்ணுல படுற எல்லாரையுமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மயிலா பொண்ணு எப்படியோ அந்த பேக்கை கண்டுபிடிச்சிட்டா. அதை கையில வச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. பட் அவளையுமே கண்டுபிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து இந்த கிணத்துக்கிட்ட தான் ஒரு பையன் நடந்து வரான். அவளதான் ஓபன் பண்ண போறாங்க. ஹீரோயின் மாட்டிக்குவாங்கன்னு பார்த்தா ஓபன் பண்ணா உள்ள யாரையுமே காணோம். ஹீரோயின் சைடுல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள மூச்சு புடிச்சிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க போல. யாருமே இல்லாததுனால அந்த கிணத்தை மூடிட்டு போயிடுறாங்க. போனக்கு அப்புறமேட்டு தான் அந்த பசங்க எல்லாருமே வெளியே வராங்க. குட்டி குழந்தை வேற இவ்வளவு நேரம் மூச்சு அடக்கிட்டு உள்ள இருந்துச்சுல, பயங்கரமா இரும்புது. இந்த பசங்க எல்லாருமே அந்த கை குழந்தை ஹீரோயின் கிட்ட குடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அந்த பசங்க தான் சொல்றாங்க, இப்படி தோல்ல போட்டு லைட்டா தட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பண்றாங்க. அந்த குட்டி குட்டி கைகள் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே எந்த ஒரு சவுண்டும் இல்ல, எல்லாருமே போயிட்டாங்க போல இருக்கு. அந்த நார்விக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ மட்டும் கையில தூக்கி போடுறா. அதை புடிச்சிட்டு எல்லாருமே வெளியே ஏறி வராங்க. வந்து பார்த்தா அந்த இடமே நாசமாய் போயிருக்கு. ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்குறாங்க. இந்த நார்விக் பொண்ணு மயிலாவை தேடிக்கிட்டு இருக்கா. பட் அந்த மயிலா பொண்ணோட பொம்மை மட்டும் தான் இருக்கு. அவளை ஆளை காணோம். உடனே அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாளா. அப்ப அந்த குட்டி பசங்க பாக்குறாங்க, எங்களெல்லாம் தனியா விட்டு போறியா அப்படின்ற மாதிரி ஏக்கமா பாக்குறாங்க. ஆனா நார்விக் முதல்ல மயிலாவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போறா போய்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கிட்ட வந்து நார்விக் கிட்ட பேசுறாங்க. அவங்க எல்லாம் யாரு, எதுக்கு வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நார்விக் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டா, அமைதியாவே இருக்கா. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு கல்லுல நத்த ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு. பாத்தீங்களா, உலகமே அழிஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த பிளாஸ்டிக் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. ஹீரோயின் அந்த பிளாஸ்டிக் பாட்டில எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி தேங்கி இருக்குல்ல, அந்த தண்ணியை பிடிக்கிறாங்க. அண்ட் அந்த தண்ணிக்குள்ள ஏதோ மாத்திரை மாதிரி போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணி சுத்தமாயிடுது போல இருக்கு. அப்படியே அந்த தண்ணியை குடிக்கிறாங்க.
ஒரு தண்ணியை கிளீன் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா இவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கான டெக்னாலஜியை மட்டும் இவங்களால உருவாக்க முடியல. மயிலா யாரு, உன்னோட தங்கச்சியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல, அவ என்னோட பொண்ணு, என்னோட புருஷன் இங்க வர தண்ணியில மாட்டி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க நத்தைய ஹீரோயினுக்கு தூக்கி போடுறா. ஹீரோயினும் அதை எடுத்து சாப்பிடுறாங்களா, வாயில வச்சதும் பயங்கரமா கொமட்டுது. சரி, நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நார்விக் கேக்குறாங்க. வேற எதுக்கு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாவோட பொம்மை கீழே விழுந்திருக்கும் போல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. உனக்கு உன்னோட பொருள் வேணும், அதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த பொம்மையை புடிங்கிறாங்க. அப்போ தூரத்துல கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. இந்த கேம்ப்ல இருந்து நிறைய பேரை புடிச்சிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாரையுமே ஒரு போட்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துலதான் மயிலாவும் இருக்கா. மயிலாவை பார்த்ததும் நார்விக் என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்த பிளார் கன்னை எடுத்துட்டு வந்திருப்பா போல இருக்கு. அதை எடுத்து சுட பாக்குறா. ஹீரோயின் தடுக்கிறாங்க. என்ன பண்ற நீ, இது வெறும் பிளார் தான், இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம நீ மேல பார்த்து பிளாரை ஷூட் பண்ணு, அந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, அந்த டைம்ல போய் நம்ம மயிலாவை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நார்விக் கேட்கவே மாட்டா. இப்ப மட்டும் மயிலாவை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அவ கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுட பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தடுக்கிறாங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டு அந்த பிளார் கன்னை புடுங்கி நார்விக்கோட மண்டையில அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. அவங்களும் மயங்கி போயிடுறாங்களா. இப்போ ஹீரோயின் அந்த பிளார் கன்னை மேல பார்த்த மாதிரி அடிக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த பக்கம் வராங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் பொறுமையா நீச்சல் அடிச்சு போட்ல ஏறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட பேகை தான் தேடுறாங்க. வலையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ போட்டோட இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுது. ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கும் போல, யாரோ வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் ஒரு பையன் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிருப்பான். ஹீரோயின் பேக் எடுக்கிறத விட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே மத்த எல்லாருமே திரும்ப போட்டுக்கு வந்துடுறாங்க. இனிமேல் நம்மளால வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குள்ளேயே இறங்குறாங்க. அந்த இடத்துலதான் புடிச்சிட்டு வந்த எல்லாரையுமே அடைச்சு வச்சிருப்பாங்க புள்ள. அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் நம்ம ஹீரோயினும் உட்காந்துக்கிறாங்க. பயங்கரமா குளிருது. குளூர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உட்காந்து இருக்க ஒரு பையன் அவனோட ட்ரெஸ்ஸை கொடுக்கறான். அதை ஹீரோயின் வாங்கி போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே தூங்கிடுறாங்க. அப்போ போட் எதுலயோ போய் இடிச்ச மாதிரி ஆடுது. எல்லாருமே தூக்கத்துல இருந்து ஏஞ்சிடுறாங்க. ஹீரோயின் கேப் வழியா வெளியே பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. உடனே போட்ல இருக்க எல்லாருமே வெளியே இறக்குறாங்க. அங்க பார்த்தா பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள்லாம் துருபிடிச்சு போய் கிடக்கு. நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு கண்டெய்னர் ஷிப்புக்கு மேல ஒருத்தவன் நின்னு பாக்குறான். யார் அவன் தெரியல. இவங்க எல்லாரையுமே அந்த ஷிப்புக்குள்ளதான் கூட்டு போறாங்க. அந்த ஷிப்பை சரி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. எல்லாரையுமே லைன்ல நிக்க வச்சிருக்காங்களா. அப்ப பேலிங் அப்படின்னு ஒருத்தவன் வரான். ஒரு ஒரு ஆளா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி செலக்ட் பண்றதுல மயிலாவையும் கூட்டு போயிடுறாங்க. எல்லாருமே அமுச்சு விட்டுட்டு என்னென்ன பொருள் கிடைச்சிருக்குன்னு பாக்குறான். அதுல ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை பார்த்ததும் இந்த கன் யாரோடதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேக்குறான். அந்த கன் நம்ம ஹீரோயினோடது தான். பட் அவங்க எதுவுமே சொல்லல. அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேசுற மொழி வேற நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல. அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ அந்த பேலிங் பையலுக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் வந்துருது. கிட்ட வந்து பாக்குறான். அவங்க கழுத்துல இருக்க டேக பாத்துறான். ஓஹோ, நீதானா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தனியா கூட்டு போறான். அவனுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினை ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் ஏரியாவுக்கு கூட்டு போறான். இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உன்னை பார்த்தா இங்க இருந்து வந்த மாதிரி தெரியலையே, நீ ஒரு ஆஸ்ட்ரோனட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் கேக்குறான். அந்த குட்டி பையனோட பேரு நீல். ஆமா, அவங்க ஒரு ஆஸ்ட்ரோனட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. அது யாருன்னு பார்த்தா கிப்சன் அப்படின்னு ஒருத்தவர். இவரு தான் கப்பல் மேல இருந்து பாத்திருப்பாரு. ஹீரோயினை பார்த்ததும் போய் கை கொடுக்கறாரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை கேட்டதும் அவருக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு. கடைசியா அந்த குட்டி பையன் வயசுல உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவர் யாருன்னா ஹீரோயினோட அப்பா ஃபர்ஸ்ட் மிஷின்ல இங்க வந்திருப்பாருல, அவரு கூட இருந்தவர் போல இருக்கு. உன்னோட க்ரூ மெம்பர்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. பூமிக்குள்ள வந்ததுமே பாடு மேல் ஃபங்க்ஷன் ஆகி எல்லாருமே இறந்துட்டாங்க. கெப்லர் கூட கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாட டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஆனா என்கிட்ட பயோமீட்டர் இருக்கு. அந்த பயோமீட்டரை உங்களோட பாடுல கனெக்ட் பண்ணா மேபி நம்ம கெப்லர் கிட்ட பேச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கிப்சன் என்ன சொல்றாரு, இவர் வந்த பாடியுமே இங்க இருக்க மக்கள் அழிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்ப என்னோட அப்பா என்ன ஆனாரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவருமே இல்ல போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை மட்டும் தான் காமிக்கிறாரு. நாங்க நல்லபடியா தான் லேண்ட் ஆனோம். இங்க இருக்க ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அனுப்பிட்டு கடைசியா இங்க இருந்து போகலாம்னு நினைக்கும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள மட்ஸ்ன்னு கூப்பிடுவோம். முதல்ல நாங்க சர்வைவர்ஸ பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆனோம். உன்னோட அப்பா அவங்க கிட்ட நல்லா தான் பழகினாரு. நாங்க கொண்டு வந்த எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நல்லபடியா தான் இருந்தோம். ஆனா இங்க இருந்து கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மட்ஸ் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட பாடு அழிச்சிட்டாங்க. அந்த சண்டையில தான் உன்னோட அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் ஒரு கைவிடப்பட்ட ஷிப்ல இருந்து தான் இந்த கன்னெல்லாம் எடுத்தோம். பட் இப்போ அதோடைய புல்லட்ஸ் எல்லாமே கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா காலியாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நடுவுல இந்த நீல் குட்டி பையன் வரான். அப்பா அக்காக்கு இந்த கிஃப்ட்டை மட்டும் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரால செஞ்ச ஸ்பேஸ் ஷட்டில் ஒண்ணு கொடுக்குறான். சரி அப்பா பேசிட்டு வரேன், நீ போய் அம்மா கூட இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விடுறாரு. கெப்லர்ல இருக்கவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஆனா அந்த குட்டி பையன் ஜிப்சனா அப்பான்னு கூப்பிடுறானே அது எப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. கிப்சன் இந்த பையனை அடாப்ட் பண்ணிருக்காரு புள்ள. சரி ஓகே அதை விடு, கெப்லர்ல இப்ப என்ன நிலைமை அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, குழந்தை பெத்துக்கிற டெக்னாலஜி எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு, பசங்க பொண்ணுங்கன்னு யாராலையுமே குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா கெப்லர்ல இருக்க எல்லாரையுமே சீக்கிரமா பூமிக்கு கொண்டு வரணும்ல. ஆனா இங்க இருக்கிற தண்ணி சேரு இதனால இங்க வந்து கரெக்டா லேண்ட் ஆக முடியாது. அதனாலதான் கடல் தண்ணியை தடுக்கிறதுக்காக ஒரு டேம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட்டு போய் காமிக்கிறாரு. ஒரு பெரிய டேம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கட்டிட்டு இருக்கும் போதே இந்த மட்ஸ் எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. சோ அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க டர்பைன்ஸ் இருக்கு, அதாவது ஃபேன் மாதிரி இருக்கு. அது எதுக்காகனா இந்த கடலால வந்து அடிக்குதுல, அது மூலியமா கரண்ட்டை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த டர்பைன்ஸையுமே வச்சிருக்காங்க. இது ஹீரோயினோட அப்பா ஐடியா தான். இந்த மட்ஸ் இருக்காங்களே, அதாவது இந்த பூமியில இருக்க சர்வைவர்ஸ், அவங்க யாருமே 30 வயசை தாண்ட மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற பனி தண்ணி இது எல்லாத்துலயுமே மாட்டி எப்படியாச்சு 2 நாளைக்கு ஒருத்தராச்சும் இறந்துருவாங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷனை காப்பாத்தியே ஆகணும். அவங்களுக்குன்னு ஒரு சிவிலைசேஷனை உருவாக்குனாதான் மனித இனத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கிப்சன் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ரூமுக்கு கூட்டு போய் விடுறாங்களா. உள்ள போனதும் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் அடக்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு, அப்பா இறந்துட்டார்ல. சோ அந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்புறம் அப்படியே தூங்குறாங்க. அந்த சமயம் அப்பாவை பத்தி திரும்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. ஹீரோயின் கிட்ட நெருப்பை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. காலையில எஞ்சதுமே குளிக்கிறாங்க. ஹீரோயின் போட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா புது துணி எல்லாம் கொடுக்குறாங்க. அதை போட்டுட்டு வெளியே வராங்களா. அப்போ ஒரு ரூம்ல நிறைய பசங்க இருக்கிறாங்க. ப்ராப்பரா ஒரு ஸ்கூல் மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மயிலா பொண்ணுக்கும் புது ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு உட்கார வைக்கிறாங்க. மயிலாவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்திருக்காங்கல்ல. சோ அவங்க மயிலாவை பார்த்ததும் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப பார்த்தா அந்த குட்டி பையன் நீல் இருக்கான்ல, அவன் மட்டும் தனியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு நீ மட்டும் தனியா படிச்சிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல என்ன அந்த ஸ்கூல்ல சேர்க்கல, நான் எப்பயுமே தனியா தான் படிப்பேன். சரி நான் உனக்கு ஒரு சீக்ரெட் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஹீரோயினை கூட்டு போய் ஒரு செடியை காமிக்கிறான். அந்த செடியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. கிறிஸ்டபர் கொலம்பஸ் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இன்ஜின் ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூம்ல தான் அவர் இருக்காரு. பைப் வழியா நான் அவர்கிட்ட டெய்லியும் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவர் எங்க இருக்கிறாரு காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. பட் என்ன அங்க போக விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குட்டி பையன் சொல்றான். சரி ஓகே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ஒரு டார்ச் எடுத்துட்டு ஷிப்போடைய மேப்ல அந்த இன்ஜின் ரூம் எங்க இருக்குன்னு பார்த்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. வழியில இந்த பேலிங் பையன் நிக்கிறான். கையில இருக்க மேப்பை மறைச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. பொறுமையா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுடைய டோர் லாக் ஆயிருக்கிறதுனால கிளாஸ் வழியா உள்ள பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினோட அப்பா இன்னும் உயிரோட இருக்காரு. கரெக்டா அந்த கிப்சன் பையன் அங்க வந்துடுறான். சாரி உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா அந்த மட்ஸ் எல்லாரும் சண்டை போடுறாங்களே, அதை தலைமை தாங்கிறதே உன்னோட அப்பா தான். இங்க வந்ததும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு வந்தோன்ற விஷயத்தையே மறந்துட்டாரு அப்படின்னு கிப்சன் சொல்றான். இல்ல நீ பொய் சொல்ற, கதவை தோற அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்களா. இந்த பையனும் ஓபன் பண்ணி விடுறான். உள்ள போய் அப்பாவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறாங்க. பாசத்தை பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேக்குறாங்க. உண்மையிலேயே எங்களை ஏமாத்திட்டீங்களாப்பா? 15 வருஷமா உங்களோட மெசேஜுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மிஷின்ல சேரணுன்றதுக்காக நான் ஏகப்பட்ட வேலை பார்த்தேன். உங்களை பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். ஆனா நீங்க என்ன கை விட்டுட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, ஆமாமா கெப்லர்ல இருக்கவங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. அப்படியே கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோகமா வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஹப் இருக்கு. அதாவது இதுதான் வெதர் ஸ்டேஷன். இந்த வெதர் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட அப்பாக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் பூமிக்கு வந்திருப்பாங்க. இன்னுமே அந்த வெதர் ஸ்டேஷன் அங்கதான் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இவங்க கிட்ட இருக்க பாடு மூலியமா மட்டும்தான் கெப்லருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் இங்க இருக்க 2 பாடியுமே மடிச்சு அழிச்சிட்டாங்க. அதனால இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, ஹீரோயின் கிட்ட பயோமீட்டர் இருக்குல்ல, அதுல குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு சாம்பிளை எடுத்து அந்த வெதர் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட் கெப்லருக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கெப்லர்ல இருக்க எல்லாருமே கிளம்பி பூமிக்கு வந்துருவாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. ஆனா ஹீரோயினோட பயோமீட்டரை காணோம். கிப்சனோட ஆளுங்க தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா இந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிப்சன் கிட்ட சொல்றாங்க. அடுத்து எல்லாருமே சாப்பிடுறாங்க. இங்க கிடைக்கிற பொருளை வச்சு சூப்பு மாதிரி செஞ்சிருக்காங்க. ஐய மறுபடியும் சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் நீல் மூஞ்சிய தொங்க போட்டுறான். அவனுக்கு சூப்புனா பிடிக்காது போல இருக்கு. அதனாலதான் இப்படி சொல்றான். அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் இந்த குட்டி பையனை ஜிப்சன் எப்படி அடாப்ட் பண்ணாருன்ற கதையை சொல்றாங்க. நீலோடைய அம்மா தான் சொல்றாங்க,
ஆக்சுவலா இவங்க பிரெக்னன்ட் ஆகி பிரசவ வலி வந்திருக்கும். அந்த சமயம் நீல் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தொப்புள் கொடி அவனோட கழுத்தை சுத்தி இருக்கும். அப்படியே விட்டுருந்தா கண்டிப்பா நீலும் அவனோட அம்மாவும் இறந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் கிப்சன் வந்து வயித்தை கிழிச்சு குழந்தைய வெளியெடுத்து அவங்களோட காயத்தையும் சரி பண்ணியிருக்காரு போல. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இந்த நீல் குட்டி பையனை அடாப்ட் பண்ணிருப்பாரு போல இருக்கு. அந்த கதை எல்லாத்தையுமே நீலோட அம்மா சொல்றாங்க. அப்படியே இந்த கதையெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேலிங் பையன் ஃபிஷ் பால் கொண்டு வரான். அதை பார்த்ததும் இந்த நீல் பையன் எக்ஸைட் ஆயிடுறான். ஃபிஷ் பாலா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில எடுத்து சாப்பிட பாக்குறானா, கிப்சன் வந்து தடுக்கிறாரு. கையில ஃபோக்கையும் ஸ்பூனையும் கொடுத்து கொஞ்சமாச்சு நாகரிகமா நடந்துக்கோ, காட்டுவாசி மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கையும் ஸ்பூனையும் வச்சு சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு. ஆக்சுவலா குட்டி பசங்கனாலே இப்படிதானே, ஏதாச்சும் ஒன்ன பார்த்து எக்ஸைட் ஆயிட்டாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா அதையும் நாகரிகமா பண்ணணும்னு கிப்சன் சொல்லி கொடுக்குறாரு. அந்த சமயம் டக்குன்னு பவர் கட் ஆயிடுது. யாரோ உள்ள வந்து ஆளுங்களை அடிச்சு போட்டு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்களாம். பேலிங் வந்து சொல்றான், சரி ஓகே நீங்க எல்லாரும் இங்கே சேஃபா இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு கிப்சன் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் நானும் வரேன்றாங்களா. இல்ல வேணாம், உன்னோட ரூம்லயே நீ சேஃபா இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா, ஒரு லைட் எடுத்துட்டு பொறுமையா போறாங்க. அப்போ டக்குன்னு யாரோ வந்து ஹீரோயின் கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நார்விக். மைலா எங்க இருக்கா, அவகிட்ட என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஒரு ரூம்ல எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கதான் மைலாவும் தூங்கிட்டு இருக்கா. நார்விக்க பார்த்ததும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஆனா அதே சமயம் கரெக்டா அந்த பேலிங் பையன் ஆளுங்களோட வந்துடுறான். ஹீரோயின் வேணான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேலிங் பையன் கேட்க மாட்டான். வேணும்னே அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போறான். அப்போ நார்விக் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து, அவங்களுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் வேணும், பொண்ணுங்களை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு ஹீரோயினோட காதல சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோயினை கூட்டு போயிட்டு நீலோட அம்மா மருந்து போட்டுட்டு இருக்காங்களா. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, உன்னோட கண்ணு பாக்குறதுக்கு அவரை மாதிரியே இருக்கு அப்படின்றாங்க. யார மாதிரி இருக்கும், எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இந்த கிப்சன் பையன் அந்த இடத்துக்கு வரான். உடனே நீலோட அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த நார்விக் இருக்கால, அவளுமே ஹீரோயினோட அப்பா கூட வந்தவதானா. ஹீரோயினோட அப்பா மாதிரியே அவளும் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டா அப்படின்ற மாதிரி கிப்சன் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக நீங்க பெண் குழந்தைங்களை மட்டும் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்களா. அதுக்கு அந்த கிப்சன் என்ன சொல்றான், கெப்லர்ல இருக்க எல்லாருக்குமே என்ன ஒரு 40 வயசு இருக்குமா, இப்ப அவங்க கிளம்புனா கூட பூமியை வந்து சேர்றதுக்குள்ள அவங்களுக்கு 50 வயசு ஆயிடும். என்னதான் பூமியில குழந்தை பெத்துக்கிற தன்மை இருந்தாலுமே அவங்களோட ஏஜ் காரணமா அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. சோ குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு பலமான ஜீன் வேணும். கெப்லர்ல இருக்கவங்க எல்லாம் இங்க வரதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வளர்ந்துருப்பாங்க. மனித இனம் அழியாம இருக்கிறதுக்கு நம்ம இததான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கிப்சன் சொல்றான். ஆனா இவங்க பண்றது தேவையில்லாத விஷயம். அதான் ஆல்ரெடி பூமியில மக்கள் சர்வைவ் ஆயிருக்காங்க, அவங்களால குழந்தை பெத்துக்க முடியுது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஹீரோயினோட அப்பாவும் கேட்டிருப்பாரு. அதே கேள்வியை தான் இப்ப ஹீரோயினும் கேக்குறாங்க. நீயும் அப்பா மாதிரியே பேசுற பாத்தியா, அவங்க எல்லாம் நம்மள மாதிரி கிடையாது. இந்த உலகத்துல மக்கள் தொகைய நாகரீகமா பெருக்கணும், அதுக்கான வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிப்சன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பேலிங் வரான். அந்த ரெட் கலர் பேக கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பயோமீட்டர் இல்ல. மேபி அது அந்த மட்ஸோடைய கேம்ப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி எல்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கலாம், நீ எங்க கூட தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயினும் எஸ் சார் உங்க பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த குட்டி பையன் நீல காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட மைலாவோட பொம்மை இருக்கு. அந்த பொம்மைக்குள்ளதான் பயோமீட்டர் இருக்கு. இது ஹீரோயினுக்கே தெரியாது. ஆனா அந்த கிப்சன் பாத்துறான். இந்த பக்கம் ரூமுக்கு போன ஹீரோயினை காமிக்கிறாங்க. உள்ள போனதுமே யாரோ அழுவுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா கபோர்டுக்குள்ள மயிலா பொண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. எப்படியோ தப்பிச்சு வந்து இங்க ஒளிஞ்சிக்கிட்டா போல. ஹீரோயினை பார்த்ததும் கட்டி பிடிச்சிக்கிறா. அவ ஹீரோயினை ரொம்பவே நம்புறா. கவலைப்படாதமா, கண்டிப்பா உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பேலிங் பையன் தான். ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சு போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கணும், கதவை திறங்க, உள்ள தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். உடனே மயிலாவை கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு இவங்க போயிட்டு கதவை திறக்கிறாங்க. உள்ள வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வரான். அந்த பக்கம் யாருமே இல்ல. உடனே உள்ள வந்து கதவை மூடிட்டு, கெப்லர்ல உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தனியா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ஹீரோயினுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அந்த பையில தள்ளி விட்டுறாங்க, மூஞ்சில துப்புறாங்க. அப்பயும் அந்த பையன் அடங்க மாட்டான். அந்த சமயம் மயிலா லைட்டா சவுண்ட் போட்டுறா போல இருக்கு. அந்த சவுண்ட் இந்த பேலிங் பையலுக்கு கேட்டுருது. என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக கன் எடுத்துட்டு போறானா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு அவனை புடிச்சு கிஸ் பண்றாங்க. இவனும் அப்பாடா வலிக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போறானா. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பிளானோட தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அவங்க டேக்ல விஷ டேப்லெட் இருக்கும்ல, அதை வாயில வச்சு அப்படியே அவனோட வாயில கொடுத்துடுறாங்க. டக்குன்னு புடிச்சு நசுக்கி விட்டதும் அந்த பாய்சன் எல்லாம் அவன் வாய்க்குள்ள போய் அந்த இடத்துல அவன் துடிச்சு செத்து போயிடுறான். அந்த பையன்கிட்ட இருக்க கன் எடுத்துட்டு மயிலாவை கூப்பிட்டு வெளியே ஓடுறாங்க. ஒரு ரூம்குள்ள போனா அங்கதான் புடிச்சிட்டு வந்த எல்லாரையுமே அடைச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. நார்விக்கும் அங்கதான் இருக்காங்க. அவங்கள காப்பாத்திட்டு அப்படியே இன்னொரு ரூமுக்கு போறாங்க. அங்க எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பசங்களை கூப்பிட்டுட்டு எல்லாருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பாவோட ரூமுக்கு போறாங்க. கதவை ஓபன் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொன்னா அவர் எதையோ ஜன்னல் வழியா வெளியே பாத்துட்டு இருக்காரு. என்னன்னு
போய் பார்த்தா இந்த கிப்சன் பையன் தான் நீலையும் நீலோட அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வெளியே போறான். ஆக்சுவலா இவன் எப்பயுமே ஷிப்பை விட்டு வெளியே போக மாட்டான். இப்ப எதுக்காக இவன் வெளியே போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, அங்க மைலாவோட பொம்மை இருக்கு. இது எப்படிப்பா இங்க வந்துச்சுன்னு கேட்டா, அந்த கிப்சன் பையன் தான் இந்த பைப் வழியா எப்ப பார்த்தாலும் சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு எதையாச்சும் போட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் இந்த பொம்மையை அனுப்புனான். எதுக்காக இதை அனுப்புனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கும் போது ஹீரோயின் அந்த பொம்மையை எடுத்து பாக்குறாங்க. அந்த பொம்மை கிழிஞ்சிருக்கு. அப்பதான் உங்களுக்கு புரிய வருது, இவ்வளவு நேரமா இதுக்குள்ளதான் பயோமீட்டர் இருந்திருக்கு. அந்த பயோமீட்டரை மட்டும் வெதர் ஸ்டேஷன்ல கனெக்ட் பண்ணிட்டானா அவ்வளவுதான், கெப்லர்ல இருக்க எல்லாருமே பூமிக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த பயோமீட்டர்ல எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. ஏதா மனுஷங்களோட சாம்பிள் எடுத்திருந்தாதான் அதை கெப்லருக்கு அனுப்ப முடியும். பட் வெறும் பயோமீட்டரை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, அந்த நீல் குட்டி பையன் தான் ப்ரூஃபே, நீ தான் அவனை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி நீல் ஒரு எவிடன்ஸா இருப்பான், அவன் இங்க பூமியில பிறந்தவன் தானே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் போய் அவனை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையலை தடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. இந்த மட்டுக்காரங்க எல்லாருமே வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப கிப்சனோட ஆட்கள் தூரத்துல இருந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் நடுவுல புந்து எல்லாரையுமே சுட்டு காப்பாத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி திரும்ப வந்துகிட்டு இருக்கு. உடனே எல்லாருமே ஒரு போட்ல ஏறிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் போகல. பக்கத்துல பாக்குறாங்க அந்த வெதர் ஸ்டேஷன் இருக்கு. போட்ல ஏறாம அப்படியே பொறுமையா நீச்சல் அடிச்சு வெதர் ஸ்டேஷன்ல ஏறி போறாங்க. அங்க அந்த கிப்சன் பையன் என்ன பண்றான், நீலோட கையில குத்தி ரத்தத்தை சாம்பிளா அந்த பயோமீட்டர்ல எடுத்துட்டு வெதர் ஸ்டேஷன்ல கனெக்ட் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோயின் கன்னை வச்சு மிரட்டுறாங்க. அப்ப இந்த பையன் நீல கன் பாயிண்ட்ல பிடிக்கிறான். கன்னை கீழே போடுறியா இல்ல உன் தம்பிய கொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். என்னன்னு பார்த்தா அப்பதான் ஒரு ட்விஸ்ட். ஹீரோயினோட அப்பா இங்க வந்ததும் ஒரு பொண்ணை லவ் பண்ணார்ல, அது வேற யாரும் இல்ல, நீலோடைய அம்மாவை தான். அதனாலதான் நடுவுல அந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அவரோட கண்ணு மாதிரியே உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அது இதுக்காக தான் போல இருக்கு. சோ ஹீரோயினோட அப்பாக்கு பிறந்த குழந்தை தான் இந்த நீல் பைய. ஒழுங்கா கன்னை கீழே போட்டுரு, நான் சுட மாட்டேன்னு நினைக்காத, கண்டிப்பா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலோட அம்மாவை சுட்டு சாவடிச்சிடறான். இந்த லூசு பையன் எங்கேயா குட்டி பையனை சுற்ற போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு கீழே போட்டுறாங்க. உடனே இந்த பையன் அந்த பயோமீட்டரை கனெக்ட் பண்ணி டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் வேகமா ஓடி வந்து ஒரே தள்ளு, ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த பைய கழுத்தை புடிச்சு பயங்கரமா இருக்கிறாங்க, விடவே மாட்டாங்க, போட்டு இறுக்கிக்கிட்டே இருக்காங்களா. ஒரு கட்டத்துல அந்த பையன் செத்தே போயிடுறான். கூடவே நம்ம ஹீரோயினும் மயங்கிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம நார்விக் வராங்க. முழுகிக்கிட்டு இருக்க ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வராங்க. சிபிஆர்லாம் பண்ணி எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அப்போ இந்த நீல் குட்டி பையன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்களே, அதனாலதான் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, நீ தான் போய் அவன்கிட்ட பேசணும், ஏன்னா அவன் உன்னை நம்புறான் அப்படின்னு சொல்றாரா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போய் உட்கார்றாங்க. அந்த பையன் சுத்தமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோயினோட அப்பா இவங்க கிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ கொடுத்திருப்பாங்களே, அந்த மேட்ச் பாக்ஸ நீல் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா இதை கொடுக்கும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, என்னோட அப்பா இந்த மேட்ச் பாக்ஸை எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்திருப்பாரு. இப்ப அதே டைலாக்கா ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அப்பா இந்த மேட்ச் பாக்ஸை எனக்கு கொடுத்தாரு, நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா. அதை அந்த பையன் வாங்கிட்டு கெப்லர்ல இருக்கவங்க எல்லாம் பூமிக்கு வர போறாங்களா, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எல்லாரும் வருவாங்க அப்படின்றாங்களா. அப்படி வரும்போது அவங்க செடியெல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேக்குறான். மேபி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேம்புக்கு போறாங்க. அங்க கடைசியா குழந்தைங்களை மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்களே, அந்த குழந்தைங்க இன்னுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் வந்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான், இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க. அப்படியே கூட அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லணும், நான் ரெகுலரா வீடியோ போட மாட்டேன்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்றீங்களா, அது எதுக்காக தெரியுமா? எனக்கு பயங்கரமா டிமோட்டிவேட் ஆகுதுங்க. ஏன்னா சேனல்ல இருக்க வியூஸ் ரொம்ப டிராப் ஆயிட்டே இருக்கு. எனக்கு 1 லட்சம் வேணும், 1 மில்லியன் வியூஸ் வேணும் அப்படின்லாம் சொல்லல. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு வியூஸ் வந்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஆனா சேனலை போய் பாருங்க, வியூஸ் ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு. அதனாலேயே எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுது. அதுல இருந்து வெளியே வந்து திரும்ப மோட்டிவேட் ஆகி வீடியோ போடுறதுனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. சோ பாக்குற எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்காக தான் உங்ககிட்ட லைக் போட சொல்லி கேட்கறேன். சோ மறக்காம போட்டுருங்க. ஏதோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். சோ இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டியான்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டியான்சி. பாய்.